ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் கான்ட்ராக்ட் மேரேஜோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் தரேன். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக ஒரு பெட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் படுத்திருக்காரு. என்ன இங்கே படுத்திருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஹீரோட லாக்கெட்டை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும். அதில் இந்த லாக்கெட் வச்சிருக்கவன் வந்து ஹீரோயினை அப்படியே குத்தி கொண்டிருப்பான். அதை யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப வந்து நம்மளை கொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிடறாரு. உனக்கு அந்த லாக்கெட் அவ்வளவு பிடிச்சிருந்தா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நானே கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லும் போது, தேவையில்லாத பண்ணாதீங்க, நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டது தானே, நீங்க எதுக்காக என் பக்கத்துல வந்து பெட்ல படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் தான் உன மேரேஜ் பண்ணிட்டல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயின் டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிடுறாங்க. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அதெல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது. அரண்மனையில இருந்து மருத்துவர் வந்திருக்காரு. ஹீரோயின் வந்து செக் பண்ணி பாக்குறக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆயிடுது. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்னாச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பிரெக்னெண்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் போய் சொல்லியிருப்பார்ல, அவரை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க போய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கும்போது அவருமே உண்மையை சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இப்ப வேணுக்குனே இந்த ஆளை செட் பண்ணி மருத்துவர் வந்து வர வச்சிருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா ஹீரோட தம்பி தான் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. வாங்க பல்ஸ் செக் பண்ணி பார்க்கணுமா, நான் கூட்டு போறேன், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நானே தெரிஞ்சுக்கலாமா, யாருச்சா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஆர்டர் வந்துச்சு, நான் வந்திருக்கேன், நான் வந்து அரண்மனையில இருந்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்டருமே காமிக்கிறாரு. சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பல்ஸுமே செக் பண்ண வச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னு வேக வேகமா வந்து பாக்குறாரு. பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்க அம்மாவோ பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. அப்பதான் என்னன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் தான். அந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த பொண்ணோட கையை தான் வச்சு பல்ஸ் செக் பண்ணி பார்க்க வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஹீரோயின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ், இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோட தம்பிட்ட கேட்கும் போது, இல்ல ஒரு கோஇன்சிடென்ட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு, அதை யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு குடிச்சிட்டு இருந்திருப்பா. அதை அவர் பார்த்து என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வந்திருக்கும் அவருக்கு. ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, நான் எப்பவுமே கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அதுவும் நான் வந்து உன்னோட அண்ணோட ஒய்ஃப், இப்பெல்லாம் நீ பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அங்க வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்பவே பாசிட்டிவ் ஆகுது. அப்படியே ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல வந்து அந்த சர்வெண்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பேசுறதெல்லாம் காதுல விழுகுது. ஹீரோக்கு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அதுக்குள்ள யாரோ போயிட்டாங்க, பெரிய பனிஷ்மெண்ட்டா விழுக போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓ சீக்ரெட் ரூம் வேற இருக்கா, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க கரெக்டா சொல்லவும் அங்க போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பாக்குறாங்க. யாருமே இல்ல, ரொம்ப சைலண்டா தான் இருக்கு. சரி என்னதான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க புக்கு, அந்த ஓலை மாதிரி எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி மெதுவா பார்த்துட்டே உள்ள போறாங்க. ஆக்சுவலா ஹீரோமே அங்கதான் இருக்காரு. அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு டப் மாதிரி வேற செஞ்சு வச்சிருக்காரு. அதுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் அதை பாக்கல. கரெக்டா சீக்ரெட் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஸ்கிரீன் போட்டு அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ வந்து கையை பிடிச்சிடறாரு. இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல சும்மா பாக்கலாம் தான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. வெளியே ஆட்கள்லாம் வந்து அம்பு விட ஆரம்பிச்சிடறாங்க. யாருன்னே தெரியல. அதெல்லாம் வச்சுட்டு அம்பு வந்துட்டு இருக்கு. ஹீரோ டக்குன்னு ஹீரோனை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க எங்க மறைவான இடம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த டப்பு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அது வந்து இரும்பாலா இருக்கும், அதனால அம்பு வந்து அதில் தான் குத்தும், மேல படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா டப்புக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் தள்ளி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அம்பு வேற வந்துகிட்டே இருக்கா, மேல பட்டுன்னு சொல்லி ஹீரோ டக்குன்னு பக்கத்துல இழுத்துக்கிறாரு. அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஆட்கள்லாம் போயிடுறாங்க. வெளியே நிறைய பேர் வந்து துரத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களோட அரண்மனையில இருப்பாங்கல்ல பாதுகாவலர்கள், அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயின் அதான் வந்துட்டாங்கல்ல தள்ள அப்படின்னு சொல்லி எதிர்க்கு போகும்போது டக்குன்னு மட்டும் கைப்பிடிச்சிருக்காரு. இன்னுமே நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும், கொஞ்சம் ஆட்கள் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அப்படியே வச்சுக்கணும் பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு இந்த ஃபீலிங்ஸ்மே இல்லை, ஆனா ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க மறைச்சு மறைச்சு. இப்ப கரெக்டா ஹீரோட தம்பி உள்ள வந்துடுறாரு. ஆனா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, சேஃபா அப்படின்னு கேட்கும்போது, நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் தானே மேல இருந்திருப்பாங்க. வெளியில இருந்து பார்த்தா ஹீரோயின் தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்பி ஹீரோயினை கீழே வர வச்சிருப்பாரு. ஹீரோட தம்பி பார்க்கும்போது ஹீரோ மட்டும் தான் தெரிவாங்க, வேற யாரும் தெரிய மாட்டாங்க. அதே ஹீரோயின் வந்து மறைஞ்சுதான் இருப்பாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனா ஹீரோயினை தான் காணும், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் சேஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஆனா விடுற மாதிரியே இல்ல அவளை காணும், நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அவ என்னோட ஒய்ஃப், சரியா, நீ தேடணும்னு எந்த அவசியமும் இல்ல, நான் சொல்றல அவ சேஃபா இருக்கானு, வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு அதை மேல எதுவும் பேச முடியல, ஏன்னா இவரோட ஒய்ஃப் அப்படிங்கறதுனால சரி நான் வரேன் அப்படின்னு வெளியே போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. சரி அவன் தான் போயிட்டால எந்திரிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ அப்போ விடவே மாட்டேறாரா. ஹீரோயின் உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராங்க. இவரு கிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கும்போது வந்து காதை கடிச்சு வச்சிடுறாங்க. என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு எஞ்சி போயிடுறாங்க. ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு.
வெளியே வந்து எல்லாத்திட்டையும் விசாரிச்சு பாக்குறாரு, யார் இதை பண்ணது, ஏதாவது விவரம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருன்னே தெரியல, இந்த ஆட்கள் வந்து உங்களை தான் கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நமக்கு ஹீரோயினோட ஹெல்ப் வேணும், அவ கனவுல பார்த்து சொன்னா மட்டும் தான் நம்ம இந்த லைஃப்ல பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இன்னைக்கு அவங்க அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தா நிறைய ஆட்கள் இருக்காங்க. யார் இவங்க எல்லாம், எதுக்காக இத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ தான் சொல்றாரு, இவங்க எல்லாத்தையுமே உன் வீட்டுக்கு தான் அனுப்ப போறேன், இந்த லேடி அசிஸ்டன்ட்டை நல்லா பாத்துக்கோ, இவங்க வந்து நல்லா சமையல் செய்வாங்க, அதுவுமே அந்த காலத்து முறையில ரொம்பவே ஹெல்த்தியா சமைச்சு தருவாங்க, அது மட்டும் இல்லாம இவரையும் பாத்துக்கோ, இவர் தான் உங்க அப்பாவுக்கு வந்து மருத்துவரா இருக்க போறாரு, உங்க அப்பா வந்துட்டு கண்டிப்பா பழைய நிலைமை கொண்டு வந்துருவாருன்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப மத்தவங்க எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கால் வேணும்ல, அதுக்காக தான் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாரு. ஹீரோயினுமே ஆமாமா ஒர்க் தான் ஃபர்ஸ்ட், நீ ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் பாரு, நான் போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடயுமே கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குமே வந்து எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப கரெக்டா அங்கிள் வந்துடுறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, நீ அந்த வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே போயிடணும், எதுக்கு இங்க வர நீ தேவையில்லாம அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்க அப்பாவை பார்க்க வந்தேன், இங்க எதுக்காக பயப்படுறீங்க, எங்க அப்பா வந்து மறுபடியும் பொழைச்சு வந்துருவாரு, ஏதாவது தெரியக்கூடாத உண்மை வந்து தெரிஞ்சிரும்னு சொல்லி பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஆட்கள் எல்லாத்தையும் வெளியே கூட்டு போயிரு, எங்களுக்கு வந்து நீ அசிங்கத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்க, ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, திடீர்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருந்து இவ்வளவு ஆட்களை போட்டினா நம்ம ஃபேமிலி வீக்குன்னு தானே எல்லாரும் பேசுவாங்க அப்படி இப்படின்னு வேணே பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் உங்ககிட்ட ஒண்ணு பேசணுமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டு, உங்களை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, நேற்று கேளிக்கை விடுதிக்கு போனீங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவருக்கு கொஞ்சம் பாய்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல, இந்த கேளிக்கை விடுதி இந்த மாதிரிலாம் போய் ஜாலியா இருந்துட்டு வருவாரு. ஹீரோயின் அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அசிஸ்டன்ட் வச்சு ஃபாலோ பண்ணி அதை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் எல்லாத்துக்கு தெரிஞ்சுனா எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா, இதை நான் சொல்லவா, நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அவரால் எதுவும் பேச முடியல, அமைதியாடுறாரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் போய் அந்த மெடிசனை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே ஓகே அப்படின்னு வெளியே போறாங்க. டக்குன்னு பார்த்தா அங்கிள் வந்து அவங்களை பிடிச்சிட்டு ரூம்குள்ள எடுத்துட்டு போயிடுறாரு. நான் என்ன சொன்னேன், அவளை ஸ்பை பண்ணி எனக்கு எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் வரணும்னு சொன்னேன், அவ எனக்கே ஸ்பை வச்சிருக்கா, அதை கூட நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே தள்ளி விட்டு கத்துறாரு. அந்த பொண்ணு பயந்தாரா, நான் சொல்லதான் நினைச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவர் பார்த்தா கோட்டெல்லாம் கழட்டிட்டு அவட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. பனிஷ்மெண்ட் தரணும்ல அப்படின்னு சொல்லும் போது இது இப்படி பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அது உங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்றா. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு அந்த பல்ஸ் செக் பண்ண வருவாங்கல்ல, அப்ப இந்த அசிஸ்டன்ட் தானே இருந்திருப்பா, குழந்தைய அங்கிளோட தான் போல, ஓ அதனால என்ன இப்போ நீ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இல்ல ஹீரோயின் வெளியே வர மாதிரி இருக்கு, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போதுமே கேட்க மாட்டாரு இவரு. ஹீரோயினுமே கரெக்டா வெளியே வந்துடுறாங்க, தேடி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ரூமையுமே பாத்துறாங்க, ஏதோ சவுண்ட் மாதிரி இருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் ரூம் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ரூம்குள்ள யாருமே இல்ல. டக்குன்னு அசிஸ்டன்ட் பின்னாடி இருந்து வரா. ஹீரோயின்ட்டு பயந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஆல்ரெடி மெடிசன் எல்லாம் கொடுத்து விட்டுட்டேன், குஷன் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், நீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க, பில்லோலாம் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோயினுமே சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. இவங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னு தெரியல, ஒரு அங்கிளோட குழந்தை நம்ம கிட்டதான் இருக்கு, அவங்க ஏதாவது குழந்தைய பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க போல. காமிச்சா வீட்டுக்கு போய் கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினை பாத்தியா, அவங்க அப்பா அவளை சரியா படிக்க கூட வைக்கல, நான் உன்னை ஃபுல்லா படிக்க வச்சேன், நீ எதுக்குமே லைக் இல்ல, இப்ப கூட அவங்க அப்பா சாகிற நிலைமையில இருக்கான், அப்ப கூட அவ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் லைஃப வாழ்ந்துட்டு இருக்கா, நீயும் தான் இருக்கிய, எல்லாம் கொடுத்து ஒண்ணும் இல்லாம இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அப்பெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. நீ உனத்துக்குமே உதவ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு உனக்கு எப்படி நான் பழிவாக்குறேன்னு பாரு, நீ உச்சத்துக்கு போயிருக்கலாம், ஆனா அங்க இருந்து நீ விழுகதா போற அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினை வீட்டுக்கு வந்து இறங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ முன்னாடியே நின்றுட்டு இருக்காரு வரவேற்கிறதுக்கு. ஹீரோயினே சரி இறங்கலாம் அப்படின்னு போகும்போது கையை கொடு அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கவே மாட்டேறாங்க. நான் இறங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் இப்படி இறங்குறாங்களா, எல்லாரும் வேற பாத்துட்டே இருக்காங்க. ஹீரோவால தாங்க முடியல, ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் வேற ஜாஸ்தியா இருக்க, தூக்கிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கீழே விடு அப்படின்னு சொல்லி கத்தும் போது, நீ பிரெக்னெண்டா இருக்கீல்ல, பார்த்து பத்திரமா போனோம், கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போறாரு. ஹீரோயினால மத்தவங்க கூட எதுவும் பண்ணவும் இல்ல, அமைதியா தான் இருக்காங்க. அப்படியே தூக்கிட்டு ரூம் வரைக்குமே வந்துடுறாரு. உள்ள வந்து இறக்கி விட்டு உன்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், உனக்கு ஏதாவது கனவு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோட பார்த்தா யோசிச்சு பாக்குறாங்க, இவர் தானே கொல்ற மாதிரி கனவு வந்திருக்கும், அவன்கிட்ட இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்டுக்கு வந்தது வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கா, அதனால சாப்பிட்டு நல்லா தூங்கிடுறேன், அதனால எனக்கு கனவே வரதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவே நல்லதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து நாளைக்கு ஒரு லஞ்சுக்காக உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, அதுவும் ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களா அங்கிளோட பொண்ணு, அவங்க தான் கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஹீரோயினுமே கிளம்பி போறாங்க. அங்க நிறைய பிரின்சஸ் இருக்காங்க, அதாவது இந்த மாதிரி
ராயல் ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கேக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மட்டும் அது செட் ஆகாத மாதிரியே இருக்கு. ஐயோ நான் மன்னிச்சிருங்க அக்கா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கல்ல, நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் செஞ்சு அதை வேணால் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கு காமிக்கிறாங்க க்ரீன் கலரில். ஹீரோயினுமே சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போதான் தங்கச்சி யோசிக்கிறாங்க, உன் ப்ரெக்னன்சியை கலைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சிருக்கேன், சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே அப்படியே சாப்பிட்டதுமே என் வயிறு வலிக்குது, என் வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி வயிறு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. தங்கச்சிக்கு ஒரே சந்தோஷம், எப்படியும் உனக்கு அபார்ஷன் ஆயிரும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே விழுந்துட்டு இப்போ பாரு என் நடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, என்ன மிஞ்ச ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்க அந்த பின்ன கழட்டி அவங்க காலிலே குத்திக்கிறாங்க. ஸோ பிளட்லாம் வரும்ல, அதை பார்க்க அப்படியே அபார்ஷன் ஆன மாதிரியே இருக்கு. எல்லாரும் முடியும் அபார்ஷன் ஆன மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உங்களுமே சவுண்டு கேட்டு ஓடி வந்துடுறாரு, என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா உங்களால தான், நீங்க தானே சொன்னீங்க அவ எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டான்னு பாருன்னு, அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சரியான பைத்தியம் நீ அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. ஹீரோயினை பாக்குறாரு, அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் காரணம் இதுக்கு ஒரு சவுண்டு தான் விடுறாரு. எல்லாருமே முட்டி போட்டுறாங்க, பொண்ணை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அங்கிள் அப்படியே கெஞ்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டிராமா கிசர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டிராமா போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.